வாய்ப்புக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இப்படி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததான ஊழியருக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். நம்ம முதலாவது ஒரு சில காரியங்கள் நமக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நம்ம ஜெபத்தை காட்டிலும் ஜெபிக்கிற நம்ம தேவனுக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நம்ம ஜெபத்தை காட்டிலும் நம்ம தேவனுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க நம்ம எப்படி இருக்கணும்ன்றத பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல இந்த ஜெபத்துக்காக ஜெபிக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் சொல்லும்படி சொன்னாரு. அதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். சகரியா 2:7-8. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். போதும், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மகிமை அப்படின்னா என்னன்னா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிரியை. நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை என்ன செய்யணும்? வெளிப்படணும். தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். ஆனா அதுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. பாபிலோன் குமாரத்தின் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள்றதுல 2 விதமான ஜனங்களை பார்க்கிறோம். ஒன்று பாபிலோன் குமாரத்தி, இன்னொன்று சீயோன். சீயோன்கிறது ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனம், பாபிலோன் குமாரத்திங்கிறது ரட்சிக்கப்படாத. அப்போ பாபிலோன் குமாரத்திங்கிறது ரட்சிக்கப்படாத ஜனங்கள், சீயோன்கிறது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனா அவங்க சொல்றாரு பாபிலோன் குமாரத்தின் குடியிருக்கிற சீயோனை உன்னை விடுவித்துக் கொள் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வேலை படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், நம்ம ஊழியம் செய்கிற இடமா இருக்கட்டும், யார் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம்? ரட்சிக்கப்படாம ஜனங்கள் மத்தியில தான் இருக்கிறோம். அப்போ அவங்களும் உன்னை விடுவித்துக் கொள்ள டோட்டல் அவங்கள விட்டு நம்ம வெளியில வரணும். ஆனா இதனுடைய அர்த்தம் அதுவல்ல. ஆண்டவரே சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய காரியங்களில் இருந்து, அவர்களுடைய அமைப்பில் ஐக்கியத்திலிருந்து நம்மளை என்ன செய்யணும்? விடுவித்துக் கொள்ள. இது கர்த்தர் விடுவிக்கிற காரியம் அல்ல, இது நாமளே விடுவித்துக் கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். அப்படி விடுவித்துக் கொள்ளும் போதுதான் கர்த்தருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகும் சொல்லி வசனம் சொல்லுது. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற எங்க வந்து சேர்ந்திருக்கிறோமா நம்ம? அதுல முதல் ஃபர்ஸ்ட் மட்டும் வாசிங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். போதும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய. இப்போ நமக்கு வந்து பரலோகத்துல ஒரு சங்கம் இருக்குது. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? இப்போ நம்ம அத்தனை வாசனம் சர்வ சங்கம். எத்தனை பேருடைய பேர் இதில் எழுதப்பட்டிருக்குது? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இப்போ நம்ம வாசத்தின்படி பரலோகத்துல நமக்கு ஒரு சர்வ சங்கம் இருக்குது. இந்த சங்கத்துல எத்தனை பேருடைய பேர் இருக்குது? நான் சொன்ன புரிஞ்சதுனால நீங்க கைத்துக்கலையா? புரியாதனால கைத்துக்கலையா? நமக்கு பரலோகத்துல ஒரு சர்வ சங்கம் ஒண்ணு இருக்குது. இதுல யாருடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்குது நீங்க விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாருடைய பேர் அது எழுதப்பட்டிருக்கு. இது வந்து யார் இங்க போறாங்க? நீ பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி அங்க போறாங்க. சரி, ஓகே. அப்போ பரலோகத்துல இந்த சங்கத்துல பேர் எழுதப்பட்ட நம்மளுடைய இந்த பேர் இந்த பூலோகத்துல இருக்கிற எந்த சங்கத்திலும் எழுதப்பட்டிருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களா சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஜாதி சங்கத்துல உறுப்பினரா இருக்கிறாங்க, அரசியல் கட்சியில அடிப்படை உறுப்பினரா இருக்கிறாங்க. இன்னும் சில நடிகர் சங்கம், அதாவது ரசிகர் மன்றத்துல என்ன செய்யறாங்க? உறுப்பினர்களா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒருவேளை நம்ம இல்லாம இருக்கலாம். இதுல எத்தனை பேர் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் சொல்றேன். ஏன் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படல? ஏன் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படல அப்படின்னா, விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் வந்து நம்மள என்ன செய்யல? இன்னும் விடுவித்துக் கொள்ளல. எதுல இருந்து விடுவித்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இதுதான் பாபிலோன் குமாரத்தி. இந்த பாபிலோன் குமாரத்துல இங்க மத்தியில தான் நம்ம குடியிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி காரியங்களில வந்து நம்மளை உட்படுத்திக் கொண்டிருப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படாது. கர்த்தருடைய வல்லமை நம்மளால உணர்ந்து. அதுதான் நான் சொன்னேன், நம்ம ஜெபத்தை காட்டிலும் ஜெபிக்கிற நம்ம தேவனுக்கு முக்கியம். ஒருவேளை நீங்க உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதி சங்கத்துல 1000 உறுப்பினர் சந்தா கட்டி 1000 உறுப்பினராக இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே நடக்கக்கூடியதான செயற்குழு கூட்டத்துக்கு போறவங்க, அங்க
நடக்கக்கூடியதான தலைவர்களை செலக்ட் பண்ணக்கூடிய கூட்டத்துக்கு போறவங்க இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கூட பார்த்தோம்னா அரசியல் கட்சியில அதுவும் என்னைக்கு நீங்க விஜய் வந்து தமிழ் வெற்றிக்கழகம்னு ஆரம்பிச்சாரோ சபையில இருக்க வாலிபர்கள் பூரா என்ன செஞ்சுட்டாங்க, அதுல போய் இன்னைக்கு உறுப்பினராக சேர்ந்த எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் இருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் நம்ம அசால்ட்டாம நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமை வல்லமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற எப்படி ஒரு தடைக்கலா இருக்கு. ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்ன காரியத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இன்னும் கூட ஒரு நாள் அன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு, இந்த மகளிர் சங்கம், இந்த மாதர் சங்கம் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன், அதாவது உலகத்தால் ஏற்படுத்தப்பட்ட இப்படிப்பட்ட அமைப்புக்கு நிறைய கிறிஸ்தவ சகோதரிகள் ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள் இன்னைக்கு தலைவர்களா இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா உறுப்பினர்களா இருக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் பேசினாரு, இதெல்லாம் பிசாசால் இயேசுவின் நாவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. நீங்க பாத்தீங்கன்னா இதுல அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் அப்படியே வேதத்துக்கு புறம்பா இருக்கும். நான் ஆக்சுவலா அதெல்லாம் இருந்ததில்லை, பட் நான் அதில் கேள்விப்பட்டிருக்கேன். வசனம் வந்து ஒரு மனைவி குறித்து என்ன சொல்லுது, வீட்டோர்கள் கணிதரும் திராட்சை கொடியா மரமா. கொடியினுடைய நேச்சர் என்ன, டிபெண்டபிள். அது வந்து ஒரு சார்ந்து இருக்கக்கூடியது. கர்த்தர் நம்மளை எப்படிதான் ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கும்படியெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்துறாரு. விசேஷமா மனைவிக்கு கர்த்தர் கொடியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆனா இந்த மகளிர் சங்கம் மாதர் சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு டீச்சிங் என்ன, நீங்க யாரையும் என்ன செய்யக்கூடாது, டிபெண்ட் பண்ணி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பெண்கள் யாரை என்ன செய்யக்கூடாது, டிபெண்ட் பண்ணி உங்க சொந்த காலில் நீங்க நிற்கணும். சுய உதவிக்குழு நீங்களா என்ன செய்யணும், யாரையும். இதெல்லாம் வெளியில பார்க்க ஒருவேளை நமக்கு ஒரு பெண் உரிமை அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு இது வந்து பெஸ்டா தெரியலாம். ஆனா வசனத்துக்கு புறம்பான ஒரு காரியம். நீங்க அமைதியை மகளிர் சங்கத்தில் முக்கியமான இருக்கீங்களோ, எனக்கு ஆனா சொன்னதான் நான் சொல்றேன். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜெபிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படுறதுக்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் எந்த ஆண்டவர் சொன்னாரு, இது கர்த்தர் விடுவிக்க மாட்டாரு. ஆண்டவர்களை போய் சேர சொன்னாரு, ஜாதி சங்கத்துல உறுப்பினராக சேர்ந்து ஆண்டவர் சொன்னாரு. இல்ல விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதுல போய் நீ உறுப்பினராக சேர்ந்து கொண்டு கர்த்தர் சொன்னாரு. இதெல்லாம் நம்மளா போய் சேர்ந்து கொண்ட காரியங்கள். அப்ப இது வந்து யாருதான் நம்மளை விடுவிக்கணும், நம்ம தான் நம்மளை விடுவித்துக் கொள்ளணும். இப்படி விடுவித்துக் கொள்ளும் போதுதான் கர்த்தருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. இது ஆண்டவர் எனக்கு சொல்லும்படி கர்த்தர் உணர்த்துறார். அதனால ஒருவேளை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இது மாதிரி சில அமைப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கிராமங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். இந்த பொங்கல் விழா இந்த மாதிரி சில காரியங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றது, ஒரு சில நற்பணி மன்றங்கள் சொல்லி ஆரம்பிச்சு அங்க அந்த அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள் நடத்துற, விளையாட்டு போட்டி நடத்து, இதெல்லாம் நடக்குது. இங்க கிராமத்துல நடக்குங்க, நடக்குதா? ஆல்மோஸ்ட் எல்லா கிராமத்துலையும் நடக்குது. எத்தனை பேர் இதுல இந்த மாதிரி இதுல மெயினான ஆட்களா இருந்து கொண்டிருக்கிறாங்க யோசித்து பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு களியாட்டுகளுக்காக சுவிசேஷ அறிவிக்கிறதுக்காக பிரயாசப்படுறாங்க. யோசித்து பாருங்க. கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க, அது இது நிறைய காரியங்கள் செய்யறாங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ஜெபிக்கிற நமக்கு இது தேவையா? தேவையில்லை. நமக்கு ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்காங்க. நிறைய பேர் இதுல எல்லாம் கட்டப்பட்டவர்களா இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை முதலாவது நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும், ரெண்டாவது நம்ம மூலமா வெளிப்படணும். ஆனா இது வெளிப்படுவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களாம் தடையா இருக்கிறப்ப இதிலிருந்து நம்மளை என்ன செய்யணும், விடுவித்துக் கொள்ளணும். ஸோ இந்த காரியம் ஆண்டவர் சொல்லும்படி சொன்னாரு. அதனால இதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அடுத்து ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 50:18. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். அதோட திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். நீதிமொழிகள் 29:24 வாசிப்போம். தன் ஆத்துமாவை பகைக்கிறான். போது பாருங்க, இந்த ரெண்டு காரியங்கள் வாசிக்கிறோம். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், திருடனோடு பங்கிட்டு கொள்கிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான். ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதது போல தெரியும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்க, நான் திருடனோடு நான் பங்கிட்டு கொள்கிறேன், இல்ல திருடனை பார்க்கும்போது நான் வந்து அவனோட காம்ப்ரமைஸ் ஆகி நான் ஒத்து போகிறேன். இல்ல எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்க? நம்ம யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆனா எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் பேசினாரு. இந்த வசனம் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு பர்சனலா கர்த்தர் பேசினாரு. நீ திருடனை காணும்போது அவனோட ஒருமித்து போகிறான். எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. திருடனு கூட நம்ம இந்த திருடனை நம்ம ஒருமித்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா எனக்கு முதல்ல வந்து எனக்கு ஆண்டவர் பேசுறத மாதிரி நான் உணரல. ஏதோ வசனம் நமக்குள்ள வருதுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் இதே வார்த்தை, நீ திருடனை காணும்போது அவனோட ஒருமித்து போகிறேன்னு. அப்பதான் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. ஏன்
முடிச்சு 9th போறான். அப்போ என்னோட 2 பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிள்ளைகளா இருந்தாங்க. அந்த நாட்களில் நாங்கள் குடியிருந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, எனக்கு முட்டை வந்து மொத்தமாக கிடைக்கும்பா, நீ குழந்தைகளை வச்சிருக்கிற, அதனால நீ வந்து முட்டை நீ மொத்தமாக எனக்கு கிடைக்கிறேன்னா நீ வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் சார், எனக்கு மொத்தமாக கிடைக்கலான்னு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீ வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்கள்ட்ட ஒரு டஜன் முட்டை வாங்கினேன். ஒரு வாரம் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, உனக்கு காலி ஆயிடுச்சுன்னா சொல்லுப்பா, நான் திரும்ப அப்போ அந்த முட்டையை நான் வாங்கிட்டு வரும்போது தான் எனக்கு இந்த வசனம் வந்துச்சு. பட் எனக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனால் 2வது தரம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொன்னாங்க, நீ கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு 2 டஜன் முட்டை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரேன். அப்போதான் மறுபடியும் எனக்கு இந்த வார்த்தை வந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் போது தான் எனக்கு உணர முடிஞ்சிச்சு, அப்போ இந்த முட்டையில இருக்குது ஏதோ மேட்ச் இருக்குது. அந்த அம்மா நான் கூப்பிட்டு இது உங்களுக்கு எப்படிமா கிடைக்குதுன்னு கேட்டேன். அவங்க சொல்லிட்டு மொத்தமாக கிடைக்குது. மொத்தமானா எப்படிமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க சத்துணவு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா. அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன செய்யும், கவர்மெண்ட்லேருந்து முட்டை கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. பட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த அந்த பிள்ளைகளுக்கு டெய்லி முட்டை கொடுக்க சொல்லி வராங்க. அவங்க டெய்லி கொடுக்க மாட்டாங்க, ஒரு நாளுக்கு ஒரு நாள் கொடுக்குறது இல்லை. ஒரு முட்டையை அவிச்சு பாதியாக கட் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இந்த முட்டையெல்லாம் எடுத்து வச்சு அவங்க வெளியில் என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க. அதைத்தான் நான் வாங்கினேன், அதைத்தான் உன்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லுங்க, திருடோட பங்கிட்டு கொள்றோமா இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. உண்மையாவே எனக்கு இது தெரியாது, எனக்கு இது பர்சனலா யாரும் என்கிட்ட சொல்லலை. இது உண்மையா தேவன் இடத்துல பேசினதான ஒரு காரியம். அப்பதான் நான் சொன்னேன், அம்மா தயவு செய்து எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி காரியங்கள் வந்து நான் வாங்காம, நான் தெரியாம நீ மொத்தமா கிடைக்குதுன்னு சொன்னதுனால நான் ஏதோ நினைச்சு நான் வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு, நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம் அப்படின்னாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்குறது மேட்ச்ல நமக்கு வர்றது அது எப்படி வருது, விலை குறைச்சு தான் வாங்குறோம். ஆக்சுவலா அந்த நேரம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய் என்னமான அவங்க எனக்கு கொடுத்தது 3 ரூபாய் ஏதோ ஒரு ரேட்டு தான் அவங்க கொடுத்தாங்க. அப்பதான் ஆண்டவர்கிட்ட மன்னிக்கிட்டாங்க, நான் தெரியாம பண்ண ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொல்லுங்க, நமக்கு திருடனோட கனவு எத்தனை பேர் ஒருமித்து போறோம்? நீங்க கையை தூக்கட்டாலும் பரவாயில்ல, பட் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு கர்த்தர் சொல்லி இந்த காரியத்தில் மன திரும்ப என்ன நான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு சில ஆசீர்வாதங்கள் நான் சொல்லிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, 29 இருக்காலும் திருடனோட பங்கிட்டு கொடுக்கிறவன் தன் ஆத்துமாக என்ன செய்கிறான், பகைக்கிறேன். ரேஷன் கடைக்கு நம்ம போறோம், நமக்கு சீனி 2 கிலோ தான், நம்ம வீட்டில் 4 பேருக்கு 2 கிலோ தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே போய் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஒரு 5 கிலோ சீனி வாங்குறது. இல்லை அரிசி வந்து 1 கிலோவுக்கு வந்து 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி எனக்கு 20 கிலோ அரிசி கொடுங்கன்னு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செய்கிறோம், வாங்குற. இப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. இது தவறுங்கிறதே நமக்கு தெரியல. அவங்க அந்த அரிசி எப்படி வந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ தேவன் இதெல்லாம் கத்தர் பார்க்க, அதை தான் நான் சொன்னேன், நம்ம செபத்தை காட்டும், செபிக்கிற நம்ம தேவனுக்கு முக்கியம். இது தவறு இல்லைன்னு சொன்னா கத்தர் என்ன பேசிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்படி முட்டை வாங்குறது, இப்படி சீனி வாங்குறது, இல்ல ஓட்டுக்கு பணம் வாங்குறது, இதெல்லாம் தவறு இல்லைன்னா தேவன் இதை குறித்து நம்மகிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. ஆனா அவர் பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, திருடனோட பங்கிட்டு கொள்கிறவன் தன் ஆத்துமாவை பகிக்கிறான். நம்ம வாங்குற முட்டையும் சீனியும் எங்க வந்து ஆப்பு வைக்குது, நமக்கு ஆத்துமாவுக்கு வந்து ஆப்பு வைக்குது. அப்ப யோசித்து பாருங்க, இந்த காரியத்துல நம்ம இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இதை கொடுத்த உணர்வு இருக்குது? நிறைய பேருக்கு அதை கொடுத்த உணர்வுகளே இல்லை. எங்கிட்ட ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்து சில வருடங்களுக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்து முட்டை பண்ண, அந்த முட்டையை பார்த்தாலே யாரும் மொத்த முட்டை அடைச்சி நான் கேட்டேம்மா எப்படிமா நீ இதே கதையை தான் அந்த அம்மா சொன்னாங்க. தயவு செய்து வேண்டாமா, நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணி இப்பதான் மனம் திரும்பி வந்துட்டு எனக்கு வேண்டாம் சொல்லி. எங்க சபையில நான் கொடுக்குறேன், எங்க பாஸ்டருக்கு தெரியும், அவங்களாம் வாங்குறாங்க. யார் வாங்குறாங்களோ எனக்கு அது தேவையில்லை, பட் நான் வாங்க மாட்டேன். பாருங்க, இப்ப இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் அவசியம். ஒருவேளை நீங்க தெரிஞ்சோ தெரியாமலே இப்படிப்பட்ட காரியங்கள் இடத்துல இருக்குமானா நம்ம தேவனிடத்துல முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் தெரியாம நான் வாங்கியிருக்கிறேன், என்ன மன்னிங்க, இனி இந்த மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். ஓட்டுக்கு போனா வாங்கியிருந்தா கட்டாயம் மன்னிப்பு கேட்கணும். இனிமே கொடுத்தா என்ன செய்ய மாட்டேன், வாங்க சொல்லுங்க. எது சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. அப்ப இதுல என்ன நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் அவசியம். அப்படின்னா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு தேவன் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. இது வந்து நம்முடைய பர்சனலா ஆண்டவர் சொன்ன காரியம். இன்னும் சில குடும்பத்துக்காக ஆண்டவர் சொல்ற சில காரியங்கள் கர்த்தர் சொன்னார். அதை நம்ம வாசிக்க போறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி போதும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தேவன் என் மேல அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினால என் பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறாரு அப்படிங்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் எனக்கு வெரி குட். இதுதான் நம்மளுடைய ரட்சிப்பின் அனுபவமா சொல்றோம். அப்போ ஆண்டவர் வந்து பாருங்க நம்மகிட்ட அன்பு கூர்ந்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவி வச்சிருக்கிறாரு. ஓகே, இதோட முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா அடுத்து முடியல, அடுத்த ஆண்டவர் கண்டினியூ பண்றாரு. என்ன பண்றாரு வாசிப்பா? தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சித்து அதோட நிப்பாட்டல, அடுத்து கண்டினியூ ஆகுது. என்ன கண்டினியூ ஆகுது? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி வச்சிருக்க அவருக்கு மகிமை உண்டாவார். எதுக்காக வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சித்து அதோட விடாம நமக்கு 2 பொறுப்புகளை கத்தர் கொடுக்கிறார். ஒண்ணு ராஜாக்களாக இருக்கிறாரு, ஆசாரி. யாரும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, யாரும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஈஸியா போயிட முடியாது. ஆனா அவருக்கு முன்பாக நிற்பதற்கு இயேசு எல்லா விலைகளையும் செலுத்தி நமக்கு 2 வித காரியங்களை கொடுத்து அவர் நிப்பாட்டி வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு, நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு சகோதரிமார்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. பல ஆண்டுகளாகிய கணவர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, இல்ல பல ஆண்டுகளாகிய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. இன்னும் கூட குடும்பங்கள் பார்க்கிறோம், குடும்ப தலைவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா மனைவி பிள்ளைகள் ரட்சிப்பு எவ்வளவோ நாள் அந்த சபைக்கு வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு முழுமையான ரட்சிப்பை பார்க்க முடியல. நமக்குள்ள ஒரு கொஸ்டின், ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்போது நமக்கு இந்த வாக்குறுதி ஆண்டவர் அனைவரும் இதை கிளைம் பண்ணி கூட நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் குடும்பத்தை ரட்சிப்பேன்னு சொல்லி ரட்சிக்க ஜெபிக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா பார்த்தா நிறைய குடும்பங்களை இன்னும் முழுமையான ஒரு ரட்சிப்பு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் வந்து இன்னைக்கு நமக்கான 2 காரியங்களை கொடுத்திருக்காரு. என்ன? குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு. எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியங்கள்ல நிறைய பேருக்கு அது ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் வாக்குறுதமும் கொடுக்குறாரு, ஆனாலும் என் கணவருக்குள்ள, என் மனைவிக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள முழுமையான ஒரு ரட்சிப்பு இல்லையே ஏங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்குள்ள இருக்குது. அது ஏன் ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறதா கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் பேசுறாரு. முதலாவது, ஆண்டவர் வந்து ஒரு ஆசாரியனா கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆசாரியனா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆசாரியன் வந்து நீங்க எபிரேயர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள்தோறும் வந்து கர்த்தருக்கு அவங்க ஆராதனை செய்யணும். மாத்திரமல்ல ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவங்க வழி செலுத்தணும். இதுதான் வந்து ஒரு ஆசாரியனுடைய ஒரு டியூட்டி. அப்போ இன்னைக்கு கர்த்தரோட ஒரு ஆசாரியரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, உங்க குடும்பத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களுக்காக நீங்க தேவ சமூகத்துல அவங்களுடைய பாவங்களை நீங்க என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியம். நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், தன் பாவங்களை யார் அறிக்கையிடணும்? பாவம் செஞ்சவங்க தானே அறிக்கையிடணும். அப்போ எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஏன்னா என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு சகோதரி வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு என் கணவருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை. அவங்க சொன்னாங்க, ஒன்று நாங்கள் யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணி மறைத்து போயிடுவோம், இல்லை அப்படின்னா எங்களுக்குள்ள சீக்கிரம் டைவர்ஸ் ஆகும். இந்த 2 தான் சொல்யூஷன். அந்த அளவுக்கு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் முத்து போய் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. ரட்சிக்கப்பட்ட சகோதரி, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த சகோதரி, ஆனால் அவங்க சூழ்நிலை நிமித்தமாக இன்னைக்கு அவங்க ஊழியம் பார்க்காம வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஃபோன் பண்ணி சொல்றாங்க, 2 ஆப்ஷன் தான். ஒன்று நாங்கள் யாராவது மறைத்து போகணும் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர, இல்லை அப்படின்னா டிவோர்ஸ் ஆகணும். ஒரு டைவர்ஸ் ஆகிட்டு இதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் சொன்னேன், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம், நீங்க வச்சிருக்க நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் என்ன சொல்றோம் அதன்படி நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க உட்காரும்போது பார்த்தா, அப்போ ஆண்டவர் தான் அந்த சகோதரிக்கு ஜெபிக்க உட்காரும்போது நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த சகோதரி, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ், அவங்க சொந்த பந்தங்களை பார்த்தீங்கன்னா பிரியப்படுத்துவதற்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயினா அவங்க கல்யாணம் பண்ண குடும்பம் வந்து ஒரு ஹிந்து குடும்பம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே என்ன ஃபங்க்ஷன் வந்தால் நீங்க என்ன செய்யறது? ஆராதனைக்கு போறதில்ல, அங்க போற இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசினாரு. பேசிட்டு இப்ப இதற்காக பாத்தீங்கன்னா அவங்க சார்பா நான் மன்னிப்புக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே, அந்த சகோதரி வந்து அநேக நாட்கள் அவங்க ஜெபிக்கல, ஆராதனை மறந்து இந்த மாதிரி காரியங்களும் அவங்க போயிட்டாங்க, இதை மன்னிக்காது. ஆண்டவர் அப்படிதான் என்ன நடத்தினாரு, அவங்க சார்பா மன்னிப்புக்கும்படி கர்த்தர் நடத்தினாரு. அப்படி ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டிருப்பது எனக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் அவங்க மன்னிப்பு கேட்கிறதா இல்ல நான் மன்னிப்பு கேட்கிறதா? நீங்களே சொல்லுங்க, யார் மன்னிப்பு கேட்கணும்? அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னன்னா இது ஆசாரிய அபிஷேகம், இது மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறதான ஒரு அபிஷேகம். நீ அவங்க சார்பில மன்னிப்பு கேட்டு நீ ஜெபிக்கும் பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு ஆண்டவர்கிட்ட பேசினாரு. அப்போ நீ சந்தேகப்படாம நீ ஜெபம் பண்ண, நான் தான் உன்னை நடத்தி கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் உற்சாகமா ஜெபம் பண்ணேன். ஆனா நிறைய காரியங்கள் பேசினாரு. அதெல்லாம் அந்த சகோதரி சார்பா மன்னிப்பு கேட்டு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, கணவன் மனைவி அது வந்து நம்மளுடைய ஆசாரிய அபிஷேகம். அடுத்து வந்து ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய இன்னொரு அபிஷேகம் ராஜாக்களாக கர்த்தர் ஏற்பட்ட. ராஜாங்கிறது அதிகாரம். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளை கொண்டு வருகிற, அவங்கள தற்கொலைக்கு நேரம் வழிநடத்த இந்த ஆவியை கட்டி ஜோன்னு அந்த அதிகாரத்தை கர்த்தர் யார் கொடுத்திருக்கிறாரு? நமக்கு தேவன் கொடுக்குற. எதிர்வே விசுவாசிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் அந்த அதிகாரம். அப்போ அந்த குடும்பத்துக்காக நான் கட்டி நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால அந்த குடும்ப
குடும்பத்துல பிரச்சனைகளை பிரிவுகளை கொண்டு வர ஆவிகளை இயேசு நாமத்தில் கட்டுறேன். தற்கொலை தூண்டி அந்த தற்கொலை ஆவிகளை இயேசு நாமத்தில் கட்டுறேன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வைராக்கியமா ஜெபிக்க வச்சாரு. இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சகோதரிக்கு நான் சொல்லுவேன், சகோதரி எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டாங்க. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் மனுஷரை பிரியப்படுத்தபடியா நிறைய வெள்ள தேவனோடு நான் தூர போயிட்டேன். நீ இதெல்லாம் நீ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்தை நாங்கள் வந்து டெலிவரி ஸ்கூலில் நடத்த கத்தர் உதவி செய்யறாரு. கத்தர் ஜெபத்தை கேட்டு உண்மையாகவே இன்னைக்கு அந்த குடும்பம் டைவர்ஸும் ஆகல, அவங்க யாரும் சூசைட் பண்ணி இன்னைக்கு குடும்பமா அவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. பாருங்க, இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம். இன்னைக்கு நீங்க ஒரு கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. எப்படி ஜெபிக்கிறீங்க? சும்மா ஆண்டவரே ரட்சியும் 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 ஜெபித்தது போதும். இனி நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா அவங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது அவங்களுடைய காரியங்கள். ஒருவேளை அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணலாம், இல்ல ஒருவேளை தேவன் வந்து தூரமா சில கூட்டி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், தவறான கான்டாக்ட்ல இருக்கலாம். இப்படி என்ன குடும்பத்தாருடைய காரியங்கள் தெரியுங்க. அந்த தேவ சமூகத்துல நீங்க அவங்களுக்காக அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும். அவங்கள மன்னிச்சு நேசிச்சு ஜெபிக்கணும். நிறைய பேர் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறான், இது எங்க ரட்சிக்கப்பட போகுது, அவங்க மேல ஒரு வெறுப்போடு கசப்போடு ஜோமனா அந்த ஜெபத்தை கத்த கேட்க முடியாது. அப்போ அவங்கள மன்னித்து அவங்கள நேசித்து அவங்களுடைய பாவங்களை தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்க. இதுதான் ஆசாரியனுடைய ஒரு அபிஷேகம். நம்ம இல்லைங்க, கர்த்தருடைய இந்த அபிஷேகத்துக்கு தேவன் வந்து ஒரு வேலையை கர்த்தர் வச்சுக்க. அப்படி உங்க குடும்பத்தினுடைய ஒரு ஆசாரியனாக உங்க கணவருக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அவங்க செய்த பாவங்களை நீங்க தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் முதலாவது அவருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரு. இதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்திருக்கார். ராஜாங்கிற ஒரு அதிகாரம், ராஜாவுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் அவங்க எதுல கட்டப்பட்டிருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை குடிப்பழக்கத்துல கட்டப்பட்டிருக்காங்களா? என் கணவரை குடிப்பழக்கத்துல கட்டி இந்த குடிவெளி நாமே இயேசுவின் நாமத்துல கட்டுறேன், தைரியமா நீங்க கட்டி சோப்புங்க. கத்துறவங்க அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. இது தேவன் கொடுத்த அதிகாரம். புரியுதா? உங்களுக்கு என்னுடைய மேன்மை புரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு இருக்கிற பிசாசுக்கு அது நல்லாவே தெரியும். அப்ப நம்ம இதை உணர்ந்து நீங்க அவங்களுக்காக நீங்க ஜோபனை பாருங்க. எந்தெந்த காரியங்களை கட்டப்பட்டிருக்காங்க? விக்கிரக ஆராதனை கட்டப்பட்டிருக்காங்களா? இல்ல ஒருவேளை விபச்சார பாவங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கூட கட்டப்பட்டிருக்காங்களா? அங்கே அதை கட்டி ஜோபனுங்க. இயேசுவின் நாமத்திலே என் கணவருக்கு பின்னாக, என் பிள்ளைகளுக்கு பின்பாக, என் மனைவிக்கு பின்பாக கிரியை செய்ய ரட்சிப்பதாக இந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன்னு சொல்லி தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டி ஜோபனை பாருங்க. கட்டாயம் சீக்கிரம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஆண்டவர் சொல்லும்படி சொன்னார். இப்போ நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நான் திரும்ப சொல்றேன், முதலாவது அவங்களுடைய பாவங்களுக்காக கசப்போடு வெறுப்போடு ஜெபிக்க முடியாது. நம்ம கூட கசப்பு இருக்கதான் செய்யும். இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, அந்த அதோட ஜோபனா கத்தர் அதை கேட்க முடியாது. அப்போ அவங்களை மன்னிச்சு அவங்களை நேசித்து அவங்க சார்பா தெய்வ சமூகத்துல மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். ரெண்டாவது அவங்க எந்த காரியத்துல சத்துரு அடிமைப்படுத்த வச்சிருக்கணும் அதுக்கு பின்பாக ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி நீங்க கட்டி ஜோபனி உங்க அதிகாரத்தை பயன்படுத்தினா கட்டாயம் அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. இந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இதன்படி நீங்க ஜோம் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு காரியங்களுக்காக நான் சொல்றதுலாம் டீட்டெயிலா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. ஆனா தயவுசெய்து குறித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் சொன்ன காரியங்கள் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து நம்ம ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீங்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வைப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்று போதும். பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்றாரு. பூலோகத்திலே நீங்கள் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் கட்டமைப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. ஏன்னா பிரதரை இதை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி பொங்கல் சொல்லி எங்க பார்த்தாலும் கோவிலில் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இரவுல பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு குளிக்கிறேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா விசில் சத்தம், வெடி சத்தம், அது மாத்திரமல்ல கொட்டு சத்தம் இது கேட்டுட்டே இருக்கு. 12 மணில 12:30 மணி, 1 மணி, 1:30 மணி, எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. இது என்ன சத்தம்? என்ன சத்தம்? உங்க ஊர்ல கேட்காதா? என்ன சத்தம்? இரவு நேரங்களில் வெடி போட்டு சப்பரத்தை கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் நீங்க அது பழக்கம் கிடையாதா? ராஜபாளையத்தில் அப்படிதான் இரவு நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சப்பரங்களை கொண்டு போது பார்த்தீங்கன்னா ஒரே வெடி சத்தமா இருக்கும். விசில் அடிச்சுக்கிட்டே போவாங்க, வெடி சத்தம் கேட்கும். இப்படி போச்சு அப்படின்னா அங்கே என்ன கொண்டு போறாங்க? அந்த ஏரியால சப்பரங்களை பாருங்க, விடிய விடிய சப்பரங்களை கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு பாரம், நான் படுத்துக்கிட்டே நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஏன்னா நம்மளும் ஒரு காலத்துல நகலை இங்கிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் ஒரு காலத்துல எப்படிப்பட்ட கட்டில இருந்தோம், எங்களை விடுதலையாக கொண்டு வந்தீங்களா, அந்த ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு பின்னாடி தூக்கமே இல்லை. இந்த காலத்துக்காக நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் இந்த குறித்து கத்தர் என்னோட கூட பேச ஆரம்பிச்சாரு. புரட்டாசி மாசம் சித்திரை மாசம் வரும்னா திருவிழா கொண்டாட மாட்டாங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சபைக்கு இந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு. பூலோகத்துல நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும் போது நீ கட்ட அமைப்பது எதுவோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். உண்மையாவே நான் அந்த காரியத்துக்காக மன்னிப்புகிறேன். நமக்கு தெரியும் புரட்டாசின்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் செய்வாங்க. அப்போ சபைகள் நீ முந்திக் கொண்டு ஆண்டவர் சொன்னாரு. சபைகள் முந்திக் கொண்டு அதற்கு முன்பதாகவே நம்ம உபவாசித்து இயேசுவின் நாமத்தினாலே எங்க கிராமத்துல இப்படிப்பட்ட திருவிழாக்களை கொண்டாடும்படி ஜனங்களை ஏவுகிற அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக யார் தான் ஜெபிக்கணும்? ஜனங்கள் அவங்களா செய்யறங்க. பிசாசு ஏவுறான். பிசாசு ஏவி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஜனங்களை அடிமைப்படுத்தி செய்ய வைக்கிறான். நீங்க அதை செய்யறவங்க எல்லாம் பாருங்களேன், அவங்க முகத்துல ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷமா இருக்கதான் செய்வாங்க. கட்டாயம் முளைப்பாறை எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த பூக்குழி இறங்களா இருக்கட்டும், அவங்க அதை வந்து ஒரு ஒரு பாரம்பரியமா ஒரு ரொட்டீனா செய்வாங்க. அதை நினைத்து அவங்க வாழ்க்கையில விடுதலையோ ஆசீர்வாதம் எதுவுமே இருக்கதான் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிற மாதிரி சரி. இதை யார் செய்யறதுன்னா பிசாசு செய்யறான். அப்ப ஆண்டவர் சொன்னா நீ முந்திக்கொள். புரட்டாசி மாசம் வரும்போது அதை செய்ய போறாங்கன்னா அதற்கு முன்பதாக சபை என்ன செய்யணும்? அந்த ஆவிகளை நம்ம கட்டணும் இயேசுவின் நாமத்தினால. இதெல்லாம் சாபம், நம்ம கிராமங்களுக்கு நம்ம பட்டணங்களுக்கு சாபத்தை கொண்டு வருகிறதான காரியங்கள். அப்போ நீ முந்திக் கொண்டு அந்த ஆவிகளை நீ கட்டணும். அது மாத்திரமல்ல, சத்துரு ஜனங்களை கட்டி வைத்துக்க அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்ட வைக்க. இதை வந்து தனிப்பட்ட விதத்துல அல்ல, சபையா செய்ய வேண்டியதான ஒரு காரியம். இதை நீ செய்யும் போது என்ன ஆகும்னா பரலோகம் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்ம சபையா நினைச்சு இயேசுவின் நாமத்தினால எங்க கிராமத்துல இப்படிப்பட்ட திருவிழாக்களை கொண்டாடும்படி ஏவுகிற அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நீ கட்டுறேன்னு சொல்லி சபையா சேர்ந்து கட்டும்போது பரலோகம் கட்டும். பரலோகம் கட்டணும். ஆவிகள் அடங்கும் அடங்காதா? புரியுது? பரலோகம் செயல்படணும்னா இங்க சபை நம்ம செயல்படணும். கர்த்தர் சபைக்கு தான் ஆண்டவர் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஜனங்களை யார் இப்ப பிரதர் சொன்னது போல குத்து விளக்கு பூஜைகிறது, பூக்குழி இறங்குறது, முளைப்பாறை, இதெல்லாம் வந்து ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்களை இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கிறேன்னு சொல்லி நம்ம கட்டவிழ்த்து ஜெபிக்கும் போது பரலோகம் செயல்படும். பரலோகம் செயல்பட்டா ஜனங்கள் விடுதலை ஆக மாட்டாங்களா? ஆமாங்க. இந்த அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு தாங்க கொடுத்திருக்கிறாரு. அப்போ நமக்கு அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தினா கட்டாயம் இப்படிப்பட்ட காரியங்களை முடக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முந்திக் கொள்ளணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன வருத்தம் வருது, அந்நேரம் ஏதாவது ஜெபம் பண்றோம். இப்படி பண்ணா ஒரு நாள் இது மாற போறது இல்லை. அப்போ இப்படி செய்ய போறாங்கன்னு தெரியுதா? அதுக்கு முன்பதாகவே நம்ம உபவாசம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் ஆவிகளை கட்டணும். அந்த ஜனங்களை நம்ம கட்ட வைக்கணும். இதை நம்ம செஞ்சா போதும் நம்ம சாப்பிட பரலோகம் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்படி செயல்படும் போது தான் நம்ம கிராமங்கள்ல நம்ம மாற்றங்களை பார்க்க முடியும். எத்தனை புரியுது? எத்தனை பேர் நோட் பண்றீங்க? இப்படியெல்லாம் ஜோமனா மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம இருக்கிற பகுதியிலையும் சரி மாற்றங்களை பார்க்க முடியும். அதுபோல விசேஷமா இன்னொரு ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் இந்த ஏரியாக்காக ஆண்டவர் விசேஷமா ஜெபிக்கிறத சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஏசாயா 44 அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிப்போம். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்கிறவர்களை நிர்மூடராக்கி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர், நான் என் ஊழியக்காரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி இப்போது பாருங்க, இந்த ஏரியாவுக்கு விசேஷமா இந்த பகுதியில ஒரு சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா, சத்துரு எந்த விதத்தில் இந்த பகுதிக்கு ஜனங்களை கட்டி வச்சிருக்காங்க. அந்த குறி சொல்லுகிறவர்கள், கட்டுக்கதைக்காரர்கள், இவங்க மூலமா பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு தவறான ஒரு காரியங்கள். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். குழந்தை பிறந்தவங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா ஜாதகம் எழுதுவாங்க. அதனால பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போய் ஜாதகத்தெல்லாம் எழுதுவாங்க. அப்படி கொண்டு போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தை ராசி இல்லை, இந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண நேரம் சரியில்லை, அப்போ நீங்க அதுக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு பல விதமான காரியங்கள் இந்த பகுதியில் நடக்கிற காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து ராசி இல்லாத ஒரு குழந்தை, இது வளர்ந்துச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தாலும் இது போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள்லாம் உண்டாகும். அப்போ என்ன செய்யறது? இந்த குழந்தைய நீங்க இந்த பிசாசுக்கு நீங்க கொடுக்கணும். அவங்க ஒரு பெயர் சொல்லி இதுக்கு இந்த குழந்தைய என்ன செஞ்சிடணும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் இந்த பகுதியில நடக்கிற காரியங்கள். சாத்தானுடைய ஒரு தந்திரம். பிசாசுக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி மந்திரவாதிகள், பூசாரிகள் குறி சொல்றது மூலமா ஓதி அந்த பிள்ளைகளை வந்து பிசாசுக்கு அப்போது எழுதி கொடுக்குறாங்க. இந்த குழந்தை வந்து எனக்குரியதல்ல, இது வந்து அந்த ஆவிகளை சொல்லி இது குறிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, எழுத்து மூலமா எழுதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து சாத்தானுடைய
அந்த பிள்ளைகளை வந்து தனக்கு வந்து உடன்படிக்கை பண்ண வைக்கிற அந்த பேரண்ட்ஸோட அது மாதிரி எரிச்சல் பண்ணதான பிள்ளைகள். இந்த பிள்ளை போற இடம் வந்து நல்லா இருக்கா, இந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்படி இது பிசாசுக்கு நீ கொடுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வச்சு சத்துரு அவங்களுக்கு ஒரு ஹோல்டு, இதை வந்து சாத்தான் தான் அவங்க மேல ஒரு ஹோல்டு வச்சு பார்த்தீங்கன்னா அது அவங்கள மாத்திரமல்ல அவங்க சந்ததியிலே தனக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது இந்த பகுதியில் நடக்கக்கூடியதான காரியம். ஆண்டவர் வந்து இதை பேசும்படி கத்த சொன்ன அதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப பாருங்க, அப்ப இந்த மாதிரி அநேக பிசாசுக்கு அவங்களே பேரண்ட்ஸே வந்து எழுத்து மூலமா வார்த்தையின் மூலமா தன்னுடைய சந்ததிகளை வந்து பிசாசுகளுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, முழுசா ஒப்பு கொடுக்குறாங்க. இதன் மூலம் பிசாசு அவங்க உடன்படிக்கை பண்ணப்போ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நன்மை செய்வானா தீமை செய்வானா பிசாசு? சந்தேகமா இருக்கா? பிசாசு என்னதான் செய்வான்? அந்த ஆத்மாவை எப்படியாவது நஷ்டப்படுத்தி நரகத்துக்கு கொண்டு, அது மாத்திரமல்ல அது மூலமா அநேகரை நஷ்டப்படுத்த பார்ப்பான். தன்னுடைய ஒரு கருவியாக எடுத்து அவளை பயன்படுத்த பார்ப்பான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹோல்டு இருக்குது. அவங்களே இது வந்து ஒரு உடன்படிக்கையா அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த பகுதியில் அநேக பிள்ளைகள்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அநேக வாழ்க்கை எப்படி இருக்கு, சந்ததி சந்ததியா இது வந்து பாத்தீங்கன்னா சத்துருடைய ஒரு கை கருவியாக பயன்பட ஆரம்பிச்சுவாங்க. அப்ப இவங்களை எப்படி நம்ம விடுதலை கொண்டது? அதுதான் அவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் ஊழியக்காரர்களின் வார்த்தையை நிலைப்படுத்தி ஸ்தானாதிபதியின் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர். கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். ஒரு பிரதர் வந்து சாட்சி சொன்னாங்க. அந்த தம்பி பிறந்து 1 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாப்லையா. ஆனா 1 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் நிறைய விளைவினர்கள் மாத்தி மாத்தி வியாதி விளைவின சொல்லி ஹாஸ்பிட்டல் அலைவாங்களாம். அப்ப அவங்க ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பம் தான். ஒரு பிசாசுடைய பேரை தான் அந்த குழந்தைக்கு வந்து வச்சிருக்காங்க. அந்த 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டோம்னு அந்த குழந்தை என்ன செய்யுமா, தலையில இருக்கிற முடிய அப்படியே கையோடு பிச்சுட்டு அப்படியே ஒரு கத்துமா அப்நார்மலா விதரசா வெறித்தனமா கத்துமா அந்த குழந்தை. இந்த பேரண்ட்ஸ் அதை நோட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த பேரண்ட்ஸ் சொன்னாலே சில சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த முடி கையோட வந்து குழந்தை தலையிட்டு இருக்கும், அது புண்ணு வந்துருமா அந்த தலையில. அப்போ இவங்களுக்கு ஒரே கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இந்த பையன் இப்படி செய்ய கையை எடுத்து விட்டாங்கன்னா விட மாட்டானா. அந்த பேரை சொன்ன அடுத்த செகண்ட் 2 கையை வச்சு தலைமுடியை பிச்சுக்கிட்டு கத்துவானா. அப்போ வளர வளர பார்த்தீங்கன்னா இந்த கிரியைகள் அதிகமாகிச்சு. இவங்களுக்கு முதல்ல அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க, ஓ இந்த பேரை சொன்னதான் இவன் என்ன செய்கிறான், இந்த மாதிரி வந்து இவன் வந்து இது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பக்கத்துல தெரிய ஆரம்பிச்சு எடுத்துமா சொன்னாங்க. சொந்த பந்தங்கள்லாம் அந்த குழந்தைய பார்ப்பது வேணும்னே அந்த பேரை சொல்லி கூப்பிடுறது. யோசிச்சு அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும். அதை கூப்பிட்டு அடுத்த சீக்கிரம் அந்த மாதிரி பிடிச்சி டப்பு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா டாக்டர்ஸ் வந்து தலைக்கு மருந்து போடுவாங்க, மெடிசன் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா சுகமாக டாக்டரால முடியுமா? அவங்க சொன்னாங்க எனக்கு என்ன ரீசனே தெரியல, ஏன் இந்த குழந்தை ஏன் நடந்துக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பூசாரிகளை பார்த்துருக்காங்க, மந்திரவாதிகளை பார்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னா இந்த குழந்தை வந்து இந்த தெய்வத்துக்கு வந்து இந்த குழந்தை வேணும், அது வந்து அதுக்குன்னு எடுத்து பிடிச்சாங்க. இந்த குழந்தையோட ஆயுஷ் நாட்கள் 3 வருஷம் தான். 3 வயசுக்கு குழந்தை என்ன ஆயிரும், செத்து போயிடும். ஏன்னா இது வந்து கடவுளுடைய குழந்தை. அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளா முதற்கொண்டு நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அவங்க குடியிருக்க பக்கத்து வீட்டில் போக சொல்லியிருக்காங்க. அவங்க சபைக்கு போக சொல்லியிருக்காங்க. நான் போகிற சபைக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜெபம் பண்ணால் கத்திருக்க குழந்தைய பாதுகாப்பாரு சொல்லி இவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. அப்புறம் சரி எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டோம், இங்கேயும் நம்ம போயிட்டு வந்துட்டு சொல்லி போயிருக்காங்க. போய் இப்போ அந்த ஊழியக்காரை பார்த்து பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் கட்டாயம் வந்து இயேசுவை குழந்தைய சுகமாக்குவாரு, ஆனால் நீங்கள் முழுசு அந்த குழந்தைக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணும். அவங்க சொன்னாங்கன்னா அப்போ இயேசு சுகமாக்குனா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். 3 வயசு தான் ஆயுஷ் காலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வயசுக்கு மேலே இந்த பையன் உயிரோட இருந்தான் அப்படின்னா நாங்கள் அந்த குழந்தை யாரும் கொடுத்துருவோம், இயேசுக்கு கொடுத்துருவோம். இப்போ 2.5 வயசு ஆச்சுன்னா 6 மாதம் தான் இருக்குது. அந்த பாஸ்டர் சொன்னாங்க, அப்போ அந்த 6 மாதமும் 1 வாரம் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் எங்கே வரணும், சபைக்கு வரணும். அந்த சபையாக நாங்கள் வந்து நாங்கள் கேரண்டி பண்ணி நாங்கள் செபிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக பார்த்தீங்கன்னா சபையாக ஜோம் பண்ணாங்க. 3 வயசாச்சு 4 வயசாச்சு. இந்த சாட்சியை சொல்லும்போது அந்த பிரதருக்கு 33 வயசு. அப்படியா பாருங்க, இன்னைக்கு அவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து குடும்பமா ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 37-38 வயசு இருக்கும். இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சந்ததி பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. யார் இதெல்லாம் மீட்கிறது? கர்த்தர் இந்த மாதிரி ஆண்டவரை மீட்கணும் அப்படின்னா தேவ ஜனமாகிய நம்ம இவர்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கர்த்தர் இந்த ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு. விசேஷமா நான் சொல்லக்கூடிய காரியம் இந்த ஏரியால வந்து பிசாசு அநேகரை இப்படிதான் வஞ்சிட்டு அந்த பிள்ளைகள் மூலமா அவங்க சந்ததியா அவனுக்கு அவன் ஹோல்டா வச்சுட்டு அவங்களை பயன்படுத்தி நிறைய குடும்பங்களை வீழ்த்துவான். அப்ப பாருங்க, அப்ப இதெல்லாம் மீட்கப்படணும்னா சபை என்ன செய்யணும், இதுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். இவ்வளவு நாள் ஒருவேளை ஜெபிச்சிருக்கீங்களா, எனக்காவது இதெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணிருக்கீங்களா? கட்டாயம் நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம். ஆனா அடுத்த ஆண்டவர் நீங்க சொன்னாங்க. அப்போ இதுக்காக நீங்க சபை உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவர் எந்தெந்த பிள்ளைகளா இப்படி பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்களோ, எந்தெந்த சந்ததியில் இன்னைக்கு அடிமையாக அவங்க மீட்கப்பட நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் கட்டாயம் செய்வார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு அந்த சகோதரன் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக உண்மையா வல்லமையா ஊழியம் செய்து கொண்டு அந்த முழு குடும்பம் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இப்படி ஜனங்கள் மீட்கப்படணும் அப்படின்னா இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கிறதுக்கு நேரம் எதுவுமே நோட் பண்ணிருக்கீங்க தெரியல. நம்ம ஒரே லைனா ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இன்னும் ஒரே ஒரு காரியம், சபைக்காக நம்ம ஜெபிக்க
போகிறோம். நம்முடைய சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்காரு. ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போகும் பண்ணுகிற இஸ்ரவேல் வம்சத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த அருவருப்பை காண்கிற பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரம் போக பண்ணுகிற இந்த ஜனங்கள் செய்கிற மிகுந்த அருவருப்பை காண்கிறாய் அல்லவா? இன்னைக்கு நம்ம உலகத்துல எதெல்லாம் பாவம் சொல்றோமோ, எதெல்லாம் சமூக குற்றங்கள் சொல்றோமோ, அது எல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நாங்கள் நிறைய சபைகளுக்கு போறோம், எங்களுக்கு தெரியும். நிறைய நம்ம உலகத்துல வெளியில குடிக்கிறவங்க தான் இன்னைக்கு சபைக்குள்ளே குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. வெளியில கள்ள தொடர்புல இருக்கவங்க சபைக்குள்ள இருக்கவங்களுக்கு எத்தனையோ ராங் கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. எத்தனையோ வெளியே கள்ள தொடர்புல இருக்கிறாங்க. விபச்சாரம் விக்கிர காரணம். கடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி நல்ல ஊழியம் செய்கிறாங்க. பல தேசத்துல ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னா இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து கேள்விகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிருபாசனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கைவினை பொருட்கள் மாதிரி இந்த கிராஃப்ட் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க போல. அதை அவங்க வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. வாங்கிட்டு வந்து அந்த சகோதரிகளை பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரக ஆராதனை குறித்து கர்த்தர் பேசுறாரு. அந்த சகோதரி அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, அதை வாங்கிட்டு வந்து அந்த சபையில வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆண்டவர் பேசும்போதே பகிர்ந்து விக்கிரக ஆராதனை குறித்து பேசும்போது இவங்க எங்க வீட்டில் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரியான காரியங்கள் எதுவும் சபையில இருக்கக்கூடாது. அப்பதான் சகோதரி சொல்றாங்க, நாங்க இப்பதான் இஸ்ரவேல் தேசத்துல போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்க என்ன செஞ்சுக்கோம், சபையில வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க அதை எப்படி வைப்பீங்க? ஆனா ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படி மாறிடுறாங்க? எதை பார்த்து ஜோமன ஆரம்பிச்சுவாங்க. கொண்டு வந்ததானா குத்து விளக்கையும் இவங்க வந்து அதுல இருந்து ஒரு ஞாபகத்தமா வாங்கிப்போம்னு சொன்னாங்க. நீங்க உங்களை வைக்கணும்னு நினைச்சா உங்க வீட்டு ஷோகேஸ்ல வச்சுக்கோங்க. நீங்க சபைக்கு கொண்டு பண்ணீங்கன்னா கட்டாயம் அதுல ஒரு 4 பேர் அதை பார்த்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜோமனாச்சும் அது விக்கிரக ஆராதனையா மாறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைக்குள்ள வருகிற நிறைய குடும்பங்களுக்குள்ள பாவங்கள் உலகத்துல எதெல்லாம் சொல்றோமோ இதெல்லாம் நீங்க சபைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதற்காக நம்ம சீரியஸா ஜெபிக்கணும். நம்ம இப்படியே விட்டு கொண்டிருந்தா என்ன நடக்கும்னா, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு அவர்களையும் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சபைக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நம்ம எதுக்கு சபைக்கு வரோம்? கர்த்தர் என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ தேவன் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அந்த மகிமையை நம்ம காத்துக்கொள்ளணும். இப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ள வரும்போது அவர் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்ன செஞ்சிருவாராம், வெளியே போயிடுறார். அப்போ சபைகளுடைய பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 11 மணி போல எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுகு. அந்த சகோதரி என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சிஸ்டர். என்ன பிரச்சனைனா, என் கணவருக்கு ஒரு திருநங்கையோடு கூட ஒரு ராங் கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஜீரணிக்க முடியுமா? என் கணவருக்கு ஒரு திருநங்கையோட ஒரு ராங் கனெக்ஷன். என்னால் வந்து இதை ஜீரணிக்கவே முடியல. நான் வந்து இதை நேரடியாக நான் பார்த்துட்டேன். சரி சிஸ்டர், இப்போ என்ன பண்ணீங்கன்னா, அதனால நான் தற்கொலை பண்ணி சாக போறேன். நீங்க நினைக்க நான் ஒரே ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அவங்க சபையில ஆராதனை நடத்துற குடும்பம். அந்த சகோதரி நிறைய கேர்ஸ் எடுப்பாங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை. அவ்வளோ ஒரு அழுகை, என்னால் ஜீரணிக்கவே முடியல சிஸ்டர். அவங்க சொல்றாங்க, நான் வந்து கேர்ஸில் இருக்கிறதுனால எங்க சபையில இருக்க நிறைய குடும்பத்துக்கு பிரச்சனைகள் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு சாதாரண ஒரு பெண்ணோட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டிருந்தா கூட நான் கொஞ்சம் ஆத்திக்குவேன். ஏன்னா எங்க சபையில ஏற்கனவே அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதோட கொடுமையா இருந்துச்சு எனக்கு. எங்க சபையில ஏற்கனவே நிறைய குடும்பங்கள் அப்படின்னா கூட நான் கொஞ்சம் ஆத்திக்கிடுவேன். ஆனா இது அவ்வளோங்களா ஒரு திருநங்கையோட ராங் கனெக்ஷன் இல்லை, என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா நான் நேரம் பார்த்துட்டேன். நான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். என்னால் அவரை மன்னிக்கவே முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அதனால நான் வந்து தற்கொலை பண்ணி சாக போறேன். யோசித்து பாருங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்கிற கொடுமைகள். சபையில ஆராதனை நடத்துறாங்க, கேஷ் நடத்துறாங்க. அப்ப நான் அந்த சகோதரிட்ட இப்போ கொஞ்சம் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்படி செபிக்கணும்னு சொல்லிட்டு. சிஸ்டர் தயவுசெய்து நீங்க அவசரப்படாதீங்க, நான் சொல்றபடி சொல்றதை கட்டாயம் உங்களுக்கு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் சொன்னேன். அவருடைய சார்பாக நீங்க ஆண்டுக்கு மன்னிப்பு கேட்டு சொன்னாங்க. அந்த ஆவிகளை கட்டி சொன்னேன். அதோடைய பெரிய திருப்பணிக்கு அந்த குடும்பம் முழுமே எனக்கு விடுதலையாகி நல்ல எனக்கு கத்துக்காம வயிறாக்கே இருக்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி காரியங்களுக்கு சபைக்குள்ள வரும்போது தேவன் எவ்வளவு நாள் சகிப்பார். நமக்கே கேட்கணும், ஒவ்வொரு சுமிக்குதா இல்லையா? நான் பார்த்தேன், என்னோட ரியாக்ஷன் நான் பார்த்தேன். திருநங்கையோட ராங் கனெக்ஷன் சொல்லுவோம், நம்மளே அறியாம நினைச்சிடும். நம்மளே செய்யறோமே, பாவத்தை பாராத சுத்தம் பண்ணணும். நமக்கு எப்படி யோசிப்பாங்க, அவரால் அந்த இடத்த வாசம் பண்ண முடியுமா? அப்ப சபைகளுக்காக நம்ம உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். சபையில ஒரு சுத்திகரிப்பு கட்டாயம் வரணும். இல்லை அப்படின்னா அவர் பரிசுத்தத்தை அவர் வெளியில போயிடுவாரு. அவர் வெளியில போனதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்த இன்னொன்று வந்து ஃபில் பண்ணிடுவோம். சரியா? ஆராதிக்கப்படுகிற இடத்துல அவன் வந்து ஃபில் பண்ணிடுவான், அவர் இல்லாத இடத்துல. அதனால நம்ம சபைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம முழங்கால் படியிடமா தேவ பிள்ளைகளை
இதெல்லாம் கர்த்தர் சொல்லும்படி சொன்ன காரியம். நான் ஏதோ ஒரு கதை சொல்றேன். நான் இந்த இடத்துக்கு என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லும்போது தேவன் ஏதோ சொன்னாரோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால முதலாவது முழங்கால் பண்ணிட்டு நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வரணும். நம்ம ஜெபத்தை காட்டிலும் ஜெபிக்கிற நம்ம தேவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால சர்வ சங்கத்துல நம்முடைய பரலோகத்துல நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பேர் எழுதப்பட்ட நம்முடைய பெயர் இந்த பூலோகத்தில் இருக்கிற எந்த அமைப்பும் எழுதப்பட்டிருக்க கூடாது. மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட எதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுறதுக்கு ஒரு தடையா இருக்கும். நீ உன்னை விடுவித்துக் கொண்டால் மாத்திரம் தான் கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட முடியும். ஆண்டவர் நம்ம மன்னிக்கிட்டு ஜோமனமா ஒருவேளை ஜாதி சங்கத்திலேயோ அரசியல் அமைப்புகளிலேயோ அல்லது நடிகர் சங்கத்திலேயோ இல்ல இந்த மாதிரி ரசிகர் மன்றங்கள் இப்படி இந்த மாதர் சங்கங்கள் மகளிர்களோ மேக்சிமம் தேவப்பிள்ளைகள் அறிந்து விடுவித்துக் கொண்டால் நல்லது. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் இருந்து ஆண்டவரை என்னை விடுவிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கட்டாயம் நீங்க விடுவிக்கணும். அப்படின்னா தான் தடைப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கும். நம்ம ஆண்டவர் சமத்துல ஒப்பு கொடுத்து கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? சோதரம் ஆண்டவரே தகப்பனே மே துதிக்கிறோம்ப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்க பேசுற வார்த்தைகளுக்காக உங்க ஸ்தோத்திரம்ப்பா. பாபிலோன் குமாரத்தின் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் பிற்பாடு மகிமை உண்டாகும் சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. அப்பா நாங்கள் அறிந்தோ அறியாமல் ஆண்டவர் தேவையில்லாத அநேக அமைப்புகள்ல அம்மையின் ஆண்டவரே அப்பா எங்கள் உறுப்பினர்களா இணைந்திருக்கிறோம். இந்த பாவங்களை கர்த்தர்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்து அப்பா எங்களை விடுவித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. கர்த்தருடைய மகிமை எங்க வாழ்க்கையில வெளிப்படணும், எங்க மூலமா வெளிப்படணுமா அதற்கு தடையா இருக்கிறதான இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து அப்பா எங்களை விடுவித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் சபைகளில யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை கட்டப்பட்டிருக்காங்களோ ஆவியானவர் அவர்களோடு கூட பேசி இருந்து ஒரு விடுதலை நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படியே கிரியை செய்கிறவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்தது நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவர் பேசினாரே, நீ திருடனை காணும்போது அவன் ஒருமைக்கு கொள்கிறாய். ஆண்டவர் பேசினாரு, திருடனோட பங்கிட்டுகள் தன் ஆத்மாவை பகைக்கிறான். இது போல எத்தனையோ காரியங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்திருப்போமா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லை. அப்படின்னா நம்முடைய ஆத்மாவை பகைக்கிறோம். நம்ம வாங்குகிற இந்த செய்கிற இந்த சின்ன சின்ன காரியம், திருட்டு பொருளை வாங்குறது, இதெல்லாம் பார்த்து நம்முடைய ஆத்மாவையே நஷ்டப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோமா? சோத்திரம் ஆண்டவரே தகப்பனே நீ துதிக்கிறப்பா, நீ ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரப்பா. திருடனை காணும்போது அவனோட ஒருமித்து போகிறான்னு சொன்னீங்கப்பா. நாங்கள் அதில் அநேக வேலைகள்ல அறியாம ஆமீனன்ற இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா அந்த சத்திரம் முட்டை வாங்குறது ரேஷன் கடையில அதற்கு அரிசி சீரியெல்லாம் ஆண்டவரே சொத்தப்பா குறைந்த விலைக்கு வாங்குறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களா எங்களுக்கு மன்னிங்கப்பா. அவங்க ஆண்டவரை திருட்டுத்தனம் பண்றாங்க. ஆனா நாங்க அதுக்கு ஒத்து போய் அவங்களோட கூட பங்குள்ளவர்களா இருக்கிறோம்ப்பா. இந்த பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க தகப்பனே. அப்பா இப்படிப்பட்ட காரியங்களை இனி ஒரு நாள் நாங்க செய்யக்கூடாதுப்பா. அது கூட ஓட்டுக்கு நாங்க பணம் வாங்கியிருக்கோம் ஆண்டவரே. இந்த பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னிங்க தகப்பனே. அப்பா இனி ஒரு நாள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு எங்களை சுத்தமானாக காத்து கொள்ள கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க திருச்சபையில் இருக்கிற மக்கள் இந்த காரியங்கள்லாம் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யப்பா ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நம்ம எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை ரட்சித்து ஆண்டவர் நமக்கு 2 வித அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. ஒன்று ஆசாரிய அபிஷேகம், இன்னொரு ராஜாக்களின் அபிஷேகம். இந்த ஆசாரிய அபிஷேகம் ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறது. இந்த ராஜாக்களின் அபிஷேகம் அந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற ஆவியோடு எதிர்த்து யுத்தம் பண்ணி செய்கிறது. இது 2 நம்ம செய்யாததுனால குடும்பம் ரட்சிக்கப்படல. ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜோபனமா கர்த்தர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்தின்படி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஜோபனமா சோதரம் ஆண்டவரே தகப்பனே நீ துதிக்கிறப்பா, நீ ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரப்பா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அப்பா 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 எங்களை பாவங்கள அப்பாவுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஏற்படுத்தின தெய்வமே உம்மை நன்றியோடு கூட ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. நாங்க ரட்சிக்கப்பட்ட மாத்திரம் போதாது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத எங்கள் ஜனங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள்
தகப்பனே தேவனுக்கு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்தது நம்ம பார்த்தோம் நம்மளுடைய கிராமங்கள் எப்படிப்பட்ட திருவிழாக்கள்லாம் நடக்குது அப்படின்னா சபை முந்தி கொள்ளணும். சபை முந்தி கொண்டு இந்த ஆவிகளை கட்டி ஜனங்களை கட்டமைத்து நம்ம ஜோமனா பரலோகம் செயல்படும். பரலோகம் செயல்படும்போது கட்டாயம் இந்த கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும். ஒப்பு கொடுத்து ஜோமனுமா சோதரம் ஆண்டவரே தகப்பனே மே துதிக்கிறப்பா மே சோதரிக்கிறப்பா தேவன் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க புலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்க புலோகத்திலே கட்டாமிருக்கிற எதுவோ பரலோகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் சொன்னீங்க ஆண்டவரே. அப்ப ஆளுக்கு கிராமங்கள் எங்கள் பட்டணங்களை எங்க பார்த்தாலும் திருவிழாக்கள் ஆண்டவரே விக்கிரக ஆராதனை பெருகி போயிருக்கிறதுப்பா. ஆண்டவரே எங்கள் கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு ஒரு சாபமாக ஆமென் ஆண்டவரேப்பா நடந்து கொண்டிருக்கிறதுப்பா. ஆண்டவரே இதை குறித்த ஒரு உணர்வே இல்லாம வாழ்ந்த எங்கள் சபையின் பாவங்களை கர்த்தர்களுக்கு கிருபையாய் மன்னிய ஆண்டவரே. அப்பா எங்களை கர்த்தர் இப்படிப்பட்டதான ஆண்டவரே காரியங்களை விடுவித்து ரட்சித்து உங்க பிள்ளையா வச்சிருக்கிறீங்க. ஆனா நீங்க எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே இன்னைக்கு கட்டப்பட்டு பிசாசுக்கு அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. தகப்பனே தகப்பனே கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆலோசனைப்படி ஆண்டவரே நாங்கள் முந்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. முந்திக் கொண்டு ஆமென் ஆண்டவரே இப்படிப்பட்ட திருவிழாக்கள் நடப்பதற்கு முன்பதாகவே அப்பா இதற்காக உபவாசம் பண்ணி ஆண்டவரே அப்பா அப்பா இந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும். ஆண்டவரே ஜனங்களை கட்டவிழ்த்து ஜெபிக்கணும். தேவன் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே சபை தன்னுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தும் போது ஆமென் ஆண்டவரே கிராமங்கள் விடுவிக்கப்படுமே, பட்டணங்கள் விடுவிக்கப்படுமே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். இதை நாங்கள் அப்படியே கேட்டு விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவரே ஒரு வாரத்தோடு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. எங்க சபைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. அநேக சபைகள் இதை குறித்த உணர்வே இல்லாம இருக்கிறப்பா. எங்களை மன்னிக்க தகப்பனே. அப்பா இந்த உத்தரவாதத்தை உணரணும். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரே எங்கள் கிராமங்களை ரட்சிப்புகளாய் நடத்தணும் ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திர சபைக்கு அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனுக்கு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்து நம்ம ஜெபிக்க போகிற விசேஷமா இந்த பகுதி நம்ம ஏசாயா 44 25 26 வாசப்படி சாத்தானுடைய ஒரு தந்திரம் குறிகாரர்கள் மூலமா கட்டுக்கதைக்காரர்கள் மூலமாக இன்னைக்கு ஜனங்களை வஞ்சித்து பிசாசோட உடன்படிக்கை பண்ண வைக்கிறான். உடன்படிக்கை பண்ணச்சு அந்த சந்ததியவே இன்னைக்கு ஆணைக்க செய்து அவர்கள் மூலமா அநேக குடும்பங்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த குடும்பங்கள் விடுவிக்கப்படணும்னா சபை அவர்களுக்காக ஜெபிக்கிற அவங்க ஆத்தும மீட்பு அருமையானது. நம்ம தேவனிடத்தில் இப்படிப்பட்டவர்களாக ஜோமனா கர்த்தர் கட்டாயம் நம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி தேவன் விடுவிப்பார். அந்த விசுவாசத்தோடு கூட இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜோமனுமா சோதரம் ஆண்டவரே தகப்பனே துதிக்கிறோம்ப்பா மை சோதரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த திருமலாபுரம் கிராமத்துல இதை சுற்றி இருக்கிற இந்த 20 கிராமங்கள்ல அப்பா அநேக பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே அப்பா அப்பா இப்படியா கூட ஆண்டவரே சத்துருவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கதா அப்பா நாங்கள் உணர்வோம் தகப்பனே. அப்பா இந்த ஜோசியக்காரர்கள் மூலமாக குறி சொல்றவங்க மூலமாக சத்துரு தந்திரமா வச்சிட்டு ஆண்டவரே பேரண்ட்ஸே ஆமென் ஆண்டவரே அப்பா விசாரிக்கு ஆண்டவரே அப்பா எழுத்து மூலமா ஆமென் ஆண்டவரே வார்த்தை மூலமா உடன்படிக்கை செய்ய வைத்து அப்பா அந்த சந்ததியை ஒப்பு கொடுக்க வச்சிருக்காப்பா. இப்போது எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த குடும்பங்கள் இப்படி பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கதோ கர்த்தர் அந்த குடும்பத்தின் மீது ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மீது கர்த்தர் கிருபையாய் மனம் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா அப்பா இவர்களை மீட்கத்தக்கதான விளைக்கிறேன் கல்வாரி சிலுவையில ஏசப்பா நீங்க செலுத்திருக்கீங்க ஆண்டவரே. சத்துருவை தடை பண்ண முடியாது தகப்பனே. தேவன் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இப்படிப்பட்டதான பிள்ளைகளை இப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் ரட்சிக்க வேண்டுமாய் இந்த பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த பாவம் ஸ்தோத்திரப்பா கர்த்தர் அவர்களை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. முனைக்காலே வார்த்தையை நினைப்படுத்தி ஸ்தானாதிபதிகளை ஆலோசனை நிறைவேற்றுகிற தேவன் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நேராக ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திரப்பா இப்படி கட்டப்பட்ட கட்டுகளில் இருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்புகளாய் நடத்தக்கூடியதான கிருபையை கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கொடுங்கப்பா. இவர்களை கொடுத்த ஒரு வாரத்தை கொடுங்க தகப்பனே. இந்த நாளில ஆவியானவர் நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. இதை இதோ விடாதபடிக்கு இதற்காய் தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய. அப்படி ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிற ஜனங்களுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவாரு. உங்க மூலமா தான் கர்த்தரை விடுவிப்பாரு. உங்க மூலமா தான் கர்த்தரை ரட்சிப்பாரு. அதனால தேவ பிள்ளைகளை ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு உணர்த்துகிற காரியம் இதுதான். இதுக்காக நீங்க உத்தரவாதம் பண்ணி நீங்க ஜெபிப்பீங்கன்னா உங்களை கொண்டே கர்த்தர் அவங்களை ரட்சிப்பாரு. உங்களை கொண்டே தேவன் அவங்களை சாட்சியா நிறுத்துவாரு. இதற்காக தயவு செய்து தேவ பிள்ளைகள் ஜோபணும்னா சோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அப்பா இன்னைக்கு சத்துரு அடிமைப்படுத்தி அவங்க ஆத்மாவையும் நஷ்டப்படுத்தி அவங்க மூலமா அநேகரை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான்ப்பா.
வந்துருச்சு. சபைக்குள்ள இன்னைக்கு துணிகரமான பாவங்கள். தேவ பிள்ளைகளை நம்ம முழங்கால் படிட்டு இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபமா கர்த்தர் இந்த பாவங்களை மன்னித்து சபைகளை தேவன் சுத்திகரிக்கும்படியா நம்ம செபிக்கணும். இல்லை அப்படின்னா அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே போய்வாரு. அந்த இடத்த இன்னொருத்தையும் வந்து ஆக்குப்பை பண்ணிடுவான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான. இன்னைக்கு நிறைய சபைகளை இதுதான் நடந்து கொண்டிருக்கிற. நிறைய சபைகள்ல தேவனுடைய மகிமை விலகி போயிருச்சு. அது போயிடுச்சுன்னா ஆராதிக்கப்படுற இடத்துல அவர் இல்லாத இடத்துல பிசாசு வந்து உட்காந்துருவான். நம்ம எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஜெபம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறவங்க சபைக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. இந்த பாவம் எனக்கு இருக்கிற இன்னைக்கு அணைச்சிட்டு உள்ள வரவங்க இன்னைக்கு பெருகிட்டாங்க. எனக்கு தெரியும் பல வருடமா டிபிஎம் சபைக்கு போகிற ஒரு குடும்பம் இப்ப பார்த்தா அந்த சகோதரர் எப்படியோ குடிக்கு அடிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா சீரணிக்க முடியல. அங்க கேள்விப்படுகிற காரியங்கள்லாம் அவ்வளவு காரியங்கள் துணிகரமா ராங் கனெக்ஷன்ஸ் கள்ள தொடர்பு இன்னைக்கு நிறைய சபைக்கு வருகிற குடும்பங்களுக்குள்ள இருக்கிறது. தேவன் கிருபையா இறங்கி கர்த்தர் இந்த குடும்பங்களை தேவன் சுத்திகரிக்க வேண்டுமா, சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா, நம்ம ஜெபம் பண்ணுவோமா. சபைக்குள்ள அது மாதிரி வியாபாரம் நிறைய சபைகளுக்கு வியாபார ஸ்தலமா மாறிக்கொண்டு நாட்கள் ஆண்டதை கொடுத்து ரொம்ப வைராக்கியமா கர்த்தர் பேசினாரு. ஒரு சுத்திகரிப்பு கட்டாயம் உண்டான சில வேளைகள்ல அவர் சபைக்கு எதிர்பார்த்து சில வேளைகள்ல அனனியா சப்பிலாட் போல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். அதுதான் சுத்திகரிப்பு. அப்படி சுத்திகரிப்பு நடந்துருச்சுன்னா பரவாயில்ல. இல்லை அப்படின்னா கர்த்தருடைய கோபாக்கின இறங்கும். சுத்திகரிப்பு தான் நமக்கு முக்கியம். கோபாக்கின இறங்குச்சு ஒருத்தரும் நிற்க முடியாது. நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவோமா. சோதரம் ஆண்டவரே தகப்பனே அப்பா நாங்கள் துதிக்கிறோம்ப்பா அமை சோதரிக்கிறோம்ப்பா. ஒரு விசை ஆண்டவரே எங்கள் சபைகள் ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு விரோதமா செய்கிற பாவங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா நீங்க ரத்தம் சிந்தி நீங்க ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்ட சபை ஆண்டவரே அப்பா உங்களுடைய மனவாட்டியா நீங்க தெரிந்து கொண்ட சபைப்பா. இன்னைக்கு உலகத்தால கரெக்டா கிடக்குது ஆண்டவரே அப்பா. உலகத்துல இருக்கிற எல்லா பாவங்களும் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சுப்பா. சபைக்கு வரவங்க குடிக்கிறாங்க ஆண்டவரே. சபைக்கு வரவங்க ராங் கனெக்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா. சபைக்கு வர்றவங்க கண்ட கணக்கு எழுதுறாங்கப்பா ஆண்டவரே. சபைக்கு நிறைய இடத்துல வியாபார ஸ்தலமா ஆயிக்கொண்டிருக்கிறதுப்பா ஆண்டவரே. கர்த்தர் கிருபையா இந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து தேவனே சபையை நீங்க சுத்திகரிங்கப்பா. சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு புறா விற்கிறவர்களையும் ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆடு மாடுகளை துரத்து விட்டு காசு காட்ட பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டு ஆமென் ஆண்டவரே நீங்க எப்படி அந்த தேவாலயத்தை சுத்திகரிங்களோ அது போல ஒரு சுத்திகரிப்பு இயேசுவின் நாமத்தில் இந்த சபைகளை உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா. நீங்க மாத்திரம் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு போயிடக்கூடாதுப்பா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாங்க ஒரு சுத்திகரிப்பு எங்க சபைகளை உண்டு பண்ணுங்கப்பா ஆண்டவரே. எனக்கு ஆதி அப்போஸ்தலர் காலங்கள்ல அனனியா சப்பிரான் மேல ஆமென் ஒரு சுத்திகரிப்பு. அதுதான் சபையில சுத்திகரிப்பு. அநேகருக்கு ஒரு பயம் உண்டாச்சுப்பா. தேவனை குறித்த ஒரு பயம் வரணும் ஆண்டவரே அப்பா. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்த சபைகளுக்குள் வரணும்னா ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை எங்கள் சபைகளை நீங்க செய்ய வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற துணிகரமான பாவங்கள் மாறணும் ஆண்டவரே அப்பா. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாக வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அப்பா நாங்கள் இதற்காக இன்னும் எங்கள் சபைகளுக்காக அதிகமா உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க கண்ணீரோடு கூட ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீங்க வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சபைகளை ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வருகிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.